சக்கரை மச்சி. இதுக்குதான் அப்பவே சொன்னேன், புதுசா வரவங்கள வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு. சொன்னா கேட்டீங்களா? எப்பவுமே நாங்க உங்க கூட இருக்கோம். ஆனா அவன் ராத்திரி ஆனா வீட்டுக்கு போயிடுறான். அவன் எதையாவது எடுத்துட்டு போயிட்டானா அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட அட்ரஸே இல்லையே. 24 மணி நேரமும் உங்க கூட இருக்கிற மாதிரி வீரப்பா பேசுனா இப்ப என்னாச்சு? இஷ்டம் போல வரட்டும், இஷ்டம் போல போறட்டும். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல குருஜி. நீங்க குருவா இல்ல அவன் குருவா? எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இனி அவனை வளர விடக்கூடாது. வரவே மாட்டான். இன்னையோட நான் அவன் கதையை முடிச்சிடுறேன். குருஜி வணக்கம். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு குரு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. நீ ஒரு மாதிரியா இருக்க, ஒரு சிஷ்யா எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு. யூ ஆர் டிஸ்மிஸ். குருஜி வர்ற வழியில டிராபிக் ஜாம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராபிக் ஜாம்னா ரோட்ல பறந்து வர வேண்டியதானே? குருஜி அனுமதி இல்லாம பறந்து வந்தா அதிக பிரசங்கித்தானம். ஓ, உனக்கு பறக்க தெரியும், எங்க குருஜிக்கு பறக்க தெரியாதுன்னு கிண்டல் பண்ற, அப்படிதானே? யார் சொன்னா எங்க குருஜிக்கு பறக்க தெரியாதுன்னு? 500 ரூபாய் தால 5 இடத்து கீழே போட்டு பாரு, அப்படி பறந்து பறந்து போயிருக்காருன்னு. அப்போ தெரியும் உனக்கு. டேய் ஸ்டாப். சந்தடி சாக்குல பேச்சு எல்லாம் இருது. குருஜி நான் உங்க சேவகன், உங்களுக்காக சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். நோ நோ நோ. நீ எவ்வளவு செஞ்சாலும் நான் சொன்னதுதான். யூ ஆர் டிஸ்மிஸ். குருஜி போறியா இல்ல என் மந்திர புத்தகத்தை எடுத்து மந்திரத்தை போட்டு உன்னை தூக்கி வெளியே வீசட்டுமா? என்னதான் நீங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலாம், நான் உங்க காலடியில தான் கிடப்பேன். குருவே பொருட்கள் போதும், மந்திர புக்க எடுங்க. கரெக்ட். இங்க வச்சிருந்த மந்திர புத்தகத்தை காணோம். யார் எடுத்திருப்பா? நம்ம கூட இருக்கிற 4 குள்ளங்களை யார் கள்ள கண்டுபிடிக்கிறேன். சரி, நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால கடைசியா உனக்கு ஒரு டெஸ்ட். என் மந்திர புத்தகத்தை யார் கண்ணையும் படாத மாதிரி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன். அதை கண்டுபிடிச்சு கொண்டு வா பாப்போம். கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா மறுபடியும் நீ டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இத ஒரு நிமிஷம். கையை தூக்கு. ஏன் சொல்லி விட போறியா? கையை தூக்கு. குருவே இந்தாங்க. குருவே இது ஏதோ பயங்கர சூதா இருக்கு. எதுக்கு பதறீங்க? நம்ம குருஜி தான் அந்த மந்திர புத்தகத்தை உங்க முதுகு பின்னாடி ஒளிச்சு வச்சு விளையாடுனாரு. அதை நான் எப்படியோ கண்டுபிடிச்சு குருஜி கிட்ட எடுத்து கொடுத்துட்டேன். எப்படி குருவே? ஆமா ஆமா, நீ ஜெயிச்சிட்ட. நீ போய் உன் வேலையை பாரு. மத்தவங்கள மாதிரி அந்த வேலை பார்க்கறது நான் வரல. நான் உங்க வேலையை பார்க்கறது தான் வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. நீ போ. குருவே கவுத்துட்டான்டா. குருவே அப்படி முறைக்காதீங்க குருவே. நான் ஆரம்பத்துல இருந்து இங்கேயே தான் நிக்கிறேன். அங்க இருக்கிற புக்கு என் முதுகு பின்னாடி வந்தது எனக்கே தெரியாது. டேய் குருஜி மாயம் பண்ணி மறைய வச்சிருப்பாரா? அட நீ சும்மாறா. குருஜிக்கு எதையும் மறைக்க தெரியாது, நமக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி குரு? அது தாண்டா எனக்கு ஒண்ணு தெரியல, ஒண்ணும் தெரியலையே, ஒண்ணும் புரியலையே. நீங்க என்ன கூட கூட நடந்துகிட்டு இருக்கீங்க? யோசனை பண்ற குருவே. ஏய், ஏன்டி டென்ஷனா இருக்க? பின்ன என்னடி? காலேஜுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்க. வீட்ல அம்மா கிட்ட ஒரு 10 ரூபாய் கூட வாங்க முடியல. ஆமாண்டி, நம்ம ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல, வர முடியல. அது காரணம் பணம் இல்லாததுதான். நம்ம கையில பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடி. இதுக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் தேவையில்லை. நம்ம வீட்ல இருக்கிற பணத்தை நாமளே கொள்ளையடிக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கும், ஆனா பிராக்டிகலா நடக்கணும் இல்ல? இதெல்லாம் நடக்க வைக்கணும்டி. அதுக்கு நாம ஒரு நல்ல பிளான் பண்ணணும். கரெக்ட். நீ பிளான் சொன்னதும் தான். என்னடி சொல்லு. இரு, நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா போச்சு.
பகல்ல நாம இது செஞ்சோம்னா நிச்சயமா மாட்டிப்போம். அதனால நைட்ல தான் செய்யணும். அப்போ நைட்ல பணத்தை கொள்ளையடிக்கிறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம் சொல்றேன். அதேதான். சூப்பர் பிரெண்டி உனக்கு. ஏய், அது வந்து ஏன்டி டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னைக்கு லைப்ரரியில கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நீ வீட்டுக்கு போயிடு, நான் அப்புறம் வந்துடுறேன். ஓகே, எனக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, நானும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போயிடு. சரி, ஓகே, பை பை. வசதியா ஆடம்பரமா வாழணும்னா அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சாதான் உண்டு. எப்படி கொள்ளையடிக்கிறது? நம்ம தனியா போய் கொள்ளையடிச்சு மாட்டிக்கிட்டோம்னா அம்மா உடம்பு முழுக்க சூடு போட்டுருவாங்களே. என்ன பண்றது? வண்டி இவ்வளவு வண்டி இருக்கு, நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். எப்படி இவ்வளவு அடிச்சு கொண்டு போக போறோம்? அக்கம் பக்கத்துல ஒரு நாதாரி பையிலையும் காணோம். நம்ம கைவரிசையை காமிச்சிட வேண்டியதான். இருக்கிறதுல இந்த ஒரு வண்டி தான் புதுசா இருக்கு, அதை திறந்து பார்ப்போம். நாதாரி பேல பட்ட பகல்லே பரிசை பழிச்சு நடிச்சு போயிடறான். பாக்ஸ்ல பரிசை வச்சுட்டு அசால்ட்டா போயிருக்கானே. என்ன இருக்குன்னு பாக்க. கட்டு பணத்தை வச்சுட்டு போயிருக்கான். வண்டிக்கு டியூ கட்டினானோ இல்லையோ தெரியல, நமக்கு டியூ கட்டிட்டான். 2000 திரும்ப போட்டிருக்கே. அடுத்த வண்டியை பாப்போமா? பேக்கே இல்ல. இது உங்க வண்டியா? இந்த வண்டி இல்ல, அந்த வண்டி. அண்ணே, இது உங்க சொந்த வண்டியா? இன்னும் 5 டியூ கட்டினா எனக்கு சொந்த வண்டி. சொந்தமா வண்டி வாங்கிருக்கீங்க, சைடுல இருக்க பாக்ஸ பூட்ட வேண்டாமா? பூட்டினே. என்னத்த பூட்டின? ஒரு சின்ன பையன் கள்ளச்சாவியை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ சொல்லாத, உள்ள என்ன இருக்குன்னு பாரு. ஐயோ, என்ன உள்ள 2000 பணத்தை காணமா? அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த பையன் தூக்கிட்டு ஓடுனானே. கூப்பிட வேண்டியதானயா? திருடன் எப்படியா வருவான்? ஐயோ, என்ன கூப்பிட வேண்டியதானயா? நீ இப்பதானே வர்ற. ஐயோ, இப்போ என்ன பண்றது? வண்டி எடுத்து விரட்டி புடி. ஸ்டார்ட் ஆவலையா? பெட்ரோலையும் உறிஞ்சிட்டானா? உறிஞ்சிட்டு போ. ஓடு ஓடு. எடு 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 எடு. ஓடு ஓடு, விரட்டு விரட்டு. கிட்டு, கை இருக்கு அடிச்சு பழச்சுப்ப, வாய் இருக்கு பேசி பழச்சுப்ப. உன்னை யாரும் அசைக்க முடியாது. நெக்ஸ்ட். பொம்பளை போலீஸா இருப்பாளோ? ஆமா, எது குறுக்க வந்து நிக்கிற? நீ எவ்வளவு பெரிய கேடின்னு நான் பாத்துட்டேன். என்ன சொல்றீங்க? 2000 ரூபாயை திருடிட்டு அந்த ஆளை ஓட விட்டுட்டியே, அத சொல்றேன். அம்மா, அது என் வயிற்று பொழப்புக்காக பண்ணது. தயவு செய்து யார்ட்டாச்சும் சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதம்மா. இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுனா, அதுவும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாதுனா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். புரிஞ்சு போச்சு. 10% கமிஷன் போட்டு 200 ரூபாய் கேட்க போறா தானே? அது இல்ல. அப்புறம் வேற என்ன உதவி? நான் சொல்ற வீட்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. நீ உள்ள பூந்து உன்னால எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டணும். அப்படி நீ கொள்ளையடிச்சு கொண்டு வர பணத்துல ஆளுக்கு பாதி. அப்படி போட். ஆளை பார்த்தா வெள்ளக்காரி மாதிரி இருக்கிற, பேச்சை பார்த்தா கொள்ளக்காரி மாதிரி தெரியுது. டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி வந்து டக்காலிட்டி வேலை காட்டுறியா? சரி, அதை விடு. குறிப்பா அந்த வீட்டுல தான் போய் கொள்ளையடிக்கணுங்கிறியே, அங்க அடிச்சு என்ன மாட்டி விட பாக்குறியா? யோ, உன்னை கொள்ளையடிக்க சொல்ற வீடு யார் வீடுன்னு தெரியுமா? யார் வீடு? ஏன் வீடு. ஓ வீடா? உன் வீட்லயே நீ கொள்ளையடிக்க சொல்றியே, அதுக்கு அடிப்படை காரணம் ஏதாவது இருக்கா? எங்க அம்மா அம்மா எங்க அம்மா எங்க செலவுக்கு காசே கொடுக்க கஷ்டப்படுறாங்க. ஆனா வீட்ல கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சிருக்காங்க. கேட்டேன், கொடுக்கல. அதான் கொள்ளையடிச்சு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அருமையான குடும்பம், இதுல ரிஸ்க் ஒண்ணு இருக்காதே. என்ன ரிஸ்க்? இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு
நீ காம்பவுண்ட் வால் ஏறி குதிச்சு உள்ள வர. சைடு கதவை நான் திறந்து வச்சிருக்கேன். சைடு கதவு எங்க இருக்கும்? யோ, சைடுல தாயா சரி இருக்கும். சரி சரி சரி. நேரா பெட்ரூம்க்கு வர. பெட்ரூமுக்கு வந்து ஐயோ, பெட்ரூம்க்கு வந்து அங்க இருக்கிற பீரோவை திறக்கற. சரி சரி. பணத்தை எடுக்கற. சரி. பாதியை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கற. அதெல்லாம் ஓகே. உங்க வீட்டுக்கு வரும்போது வாட்ச்மேன், வேலைக்காரி, நண்டு, நரி, நாய் அதெல்லாம் இருக்காதா? யாரும் கிடையாது. 2 வேலைக்காரி 10 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஒருவேளை படுக்கலைன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. அக்கம் பக்கத்துல ஏசி வீடு, டிசி வீடு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஈஸியா கொள்ளையடிக்க ஒரு வழி சொல்றேன். இப்படி தொட நடுங்குறியே. ஒரு கஃபர் சிங், சோட்டா ராஜா மாதிரி பெரிய லெவல்ல வரணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? சரி விடு. 12 மணிக்கு உங்க வீட்டு செவரேறி குதிக்கிறேன். வீட்டு அட்ரஸ் சொல்லு. இப்படி ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல போனா முட்டுச்சந்து வரும். அங்க 3வது வீடு. அவ்வளவுதானே. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வரேன். கொள்ளை அடிக்கிறேன், பங்க கொடுக்கறேன், நான் கிளம்புறேன். ஓகே பாய். இது எங்க பாட்ட சொத்து. அம்மா, யாராவது இங்க இருக்கீங்களா? எனக்கு கண்ணு தெரியாதுமா. என்ன யாராவது கொண்டு போய் எதிர் பிளாட்ஃபார்ம்ல விட்டுறீங்களா ப்ளீஸ்? நான் கொண்டு போறேன் வாப்பா. எதிர்க்க போணுமா? ஆமாம்மா வாப்பா. ஆமாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அட பாவி. ஆமா, பாத்து கொஞ்சம் மெதுவா போங்கம்மா. உங்களுக்கு கண்ணு தெரியுது, வேகமா போறீங்க. எனக்கு கண்ணு தெரியல, அதனால மெதுவா கூட்டிட்டு போங்கம்மா. ஏமா நின்னுட்டீங்க? பிளாட்ஃபார்ம் வந்துருச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, நட்டு, நீ லவட்டிட்டடா. லவட்டுறதுல நீ பெரிய ஆளு. ஹலோ, இங்க வா. என்ன? எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? எந்த வேலை? நீ குருடனா நடிச்சு ஏமாத்தியே அந்த வேலை. சீச்சி, நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களா? நானு புதுசா கூலிங் கிளாஸ் ஒன்று வாங்கினேன். அது நல்லா இருக்கான்னு போட்டு பாக்கிறதுக்காக அப்படி போட்டேன். அதுக்குள்ள அந்த மாதிரி என்ன குருட நினைச்சு இப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னா அப்பவே உண்மை சொல்லிருக்கலாமே. அது எப்படிங்க சொல்றது? ஒரு பார்வை இல்லாதவனுக்கு உதவி செஞ்சன்ற சந்தோஷத்தோட போயிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல நான் எப்படிங்க நெருப்பள்ளி கொட்டுறது? அதனாலதான் என்னம்மா பேசுறீங்க? எங்க அப்பா கூட இப்படிதான் சொல்லுவாரு. நான் பிறக்கும் போதே பேசிக்கிட்டே பிறந்தேன்னு. அந்த அம்மா கையில இருந்து கட்டினே 6 வளையல். அது எங்க? சும்மா நடிக்காத. நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். நீ ஊரை ஏமாத்தி பழைக்கிறவன் தானே? கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற பார்க் வரைக்கும் வரீங்களா? என்ன? இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு ஆமான்னு தான் பதில் சொல்லணும். பப்ளிக்கா ஆமான்னு சொல்றதுக்கு பாழா போன மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படி தள்ளி வந்தீங்கன்னா தடால்னு கால்ல விழுந்துருவேன். அவ்வளவுதான். ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல. அப்ப விட்டுருங்க. யோ, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. ஐயோ அம்மா, உங்களை சைடுல இருந்து பார்த்தா சமயபுரம் மாரியம்மா மாதிரி இருக்கீங்க. தள்ளி நின்னு பார்த்தா தஞ்சாவூர் தண்டு மாரியம்மா மாதிரி இருக்கீங்க. அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்துங்க, காட்டி கொடுத்துறாதீங்க. நான் உன்னை காப்பாத்தணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உருவி எடுத்த 6 வளையல்ல உங்களுக்கு 2 கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்ற இடத்துல நீ கொள்ளையடிக்கணும். என்ன கோனைஸ்ல இருந்து குண்டு வெடிச்ச மாதிரி இருக்கு? இந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வரலாமா? இல்லையா, நான் சொல்றது கேளு. இப்ப நாம ஒரு பணக்கார வீட்டு கொள்ளையடிக்க போறோம். அங்க பணம், நகை எல்லாமே நிறைய இருக்கு. நீ கொள்ளையடிச்சிட்டு வந்தா உனக்கு 50, எனக்கு 50. ஓஹோ, அப்ப நீயும் என்ன மாதிரி தான் சொல்லு. யோ, ஏன் சத்தம் போடுற? சரி, நான் கொள்ளையடிக்க சொன்னது ஏன் வீட்லயா? உங்க வீட்டுல கொள்ளையடிக்கிறதுக்கு நீங்களே ஆள் செட் பண்றீங்களா? ஆமாயா, எங்க அம்மா ஒரு பெரிய கோடீஸ்வரி. ஆனா செலவு கூட ஒரு 10 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இந்த உதவி செய்ய சொல்றேன். அப்பாடா, உங்கள மாதிரி 4 குடும்பம் இருந்தா போதும். தெரு தெருவா நாய் மாதிரி நான் அலைய வேண்டிய அவசியமே இல்ல. நிறுத்தியா? இங்க பாரியா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு வர, கொள்ளை அடிக்கிற, பாதி என்கிட்ட கொடுக்குற, போயிடுற. ஓகே, நான் முகமூடி போட்டுட்டு தான் வருவேன். சரியா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம். உங்க வீட்டுல நாய் இருக்கா? இருந்துச்சு. இருந்துச்சா? யோ, இப்ப செத்து போச்சியா? ஓஹோ, இத நான் ஏன் கேக்குறேன்னா, சில வீட்டுல நாயே இல்லாம நாய்கள் ஜாக்கிரதை போர்டு
கூட வச்சிருப்பாங்க, சைடுல அட்மாஸ்பியருக்காக அலுமினி தட்டு வச்சிருப்பாங்க. அதனால தான் கேட்டேன். இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. தைரியமா வா. சரி, அட்ரஸ் கொடுங்க. அது வந்து அந்த சாய்நகர் ஸ்கூல் இருக்குல்ல, ஆமா, அங்க பக்கத்துல வந்து லெஃப்ட்ல வந்து ரைட்ல வந்தேன்னா அங்க ஒரு முட்டு சந்து இருக்குமே. வரும். அதுல 3வது வீடு. ஓஹோ, நீங்க கவலையே படாதீங்க. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு நானும் உங்க வீட்ல இருப்பேன். நீங்க போங்க. யோ, நீராயா போணும். நான் பஸ்ஸுக்கு நிக்கிறேன். ஆமால, வரேன். வா. ஐயோ, என்ன இவன் நடுராத்திரில எங்கேயோ போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பிளான் தெரிஞ்சு ஃபாலோ பண்ண போறானா? நாம போற வேலையோ அட்ரஸோ இவனுக்கு தெரிஞ்சா நார் அடிச்சிருவான். மூச்சே விடக்கூடாது. ஹலோ, என்ன என்ன திடீர்னு சேவிங் பண்ற? திடீர்னு பண்ணல, 18 வயசுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கலையா? டேய், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, ஆ. நீ என்ன திடீர்னு மீசையை நறுக்கிக்கிட்டு இருக்க? அது நான் டீ குடிக்கிறதுக்கு முன்னால மீசை டீ குடிக்குது, அதான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, பண்ணிக்கோ. ஆ. நான் நைட்டு கொஞ்சம் வெளியே போறேன், வரதுக்கு லேட் ஆகும். எனக்காக டின்னருக்கு வெயிட் பண்ண வேணாம், நீயே சாப்பிட்டு. பெரிய டின்னர். காஞ்சி போன இட்லியில பாலா போன வீணா போன சாம்பாரை ஊத்தி திங்கிறதுக்கு பேரு டின்னரா? ஆமா, முக்கியமான வேலைன்ட்டு போறியே, என்ன வேலை அது? கமலா தேட்டர்ல படம் பார்க்க போறேன். என்ன படம்? படத்துக்கு பேரு உள்ளம் கொள்ளை போகுது. கொள்ளைங்கிறான். நம்ம போறத மோப்ப முடிச்சிட்டான் போல் இருக்கு. என்னடா முழிக்கிற? இல்ல, சினிமாவுக்கு போறதுக்கு எதுக்கு சேவிங் பண்றான்னு கேக்குறேன். நம்ம தான் சேவ் பண்ணிக்கணும். பின்ன நான் கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கறவனா சேவ் பண்ணி விடுவான்? என்ன? நானும் இப்ப போயிட்டு காலையில தான் வரலான்னு சொல்றதுக்கு இருந்தேன். அதுக்குள்ள நீ முந்திட்டியா? நீ எங்க போற? நடராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போறேன். உன்னோடு நான். முடிவு பண்ணிட்டான். நம்மள ஃபாலோ பண்ணி வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணல. ஆசிட்டிஸ் நம்ம மீட் பண்ணல. நான் இடது பக்கம் போறேன், தயவு செய்து நீ என் பின்னாடி வராத. அதையே தான் நானும் சொல்றேன். நான் இடது பக்கம் போறேன், என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வராத. ஒருவேளை நாளைக்கு காலையில் நான் வராம 15 நாள் கழிச்சு வந்தேன்னு வையே, நீ ஜெயில இருந்துட்டு வர்றேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வரேன்.